ஹாய் ஆல். இந்த பாட்டில் அன் அப்பாலஜி ஃபார் பொயட்ரியோட தேர்ட் கைண்ட் ஆஃப் பொயட்ரியை பார்க்க போகிறோம். இது பொயட்ரி கன்சர்ன்டு வித் ஐடியல்ஸ். இதுக்கு முன்னாடி செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கைண்ட் ஆஃப் பொயட்ரியை பற்றி பார்த்தோம். சிட்னி தேர்ட் கைண்ட் ஆஃப் பொயட்ரியோட எய்ம்ஸை டீச் அண்ட் டிலைட்டுன்னு சொல்கிறாரு. தென் போயட்ஸ் நடந்ததை பற்றியோ இல்லை நடக்கிறத பற்றியோ பேச மாட்டாங்க. பட் அவங்க என்ன நடந்திருக்கலாம், எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சிறப்பான வேர்ல்டை நமக்கு காட்டுவாங்க. போயட்ஸ் எப்போதுமே எது பர்ஃபெக்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க ஒர்க்ஸில் கொடுப்பாங்க. போயட்ஸ் எப்போதுமே ஒரு ட்ரீம் வேர்ல்டை குட் சிச்சுவேஷன் கொடுத்து க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு போயட்ஸ் அவங்களோட இமேஜினேஷன் வச்சு எதை வேணால் கற்பனை பண்ணி எழுதலை. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருந்துச்சு. போயட்ஸ் நிறைய ஐடியல் கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க. ஒரு குட் கேரக்டர்ஸோ இல்லை சிறந்த கேரக்டர்ஸோ கொடுத்தாங்க. பட் அவங்க கற்பனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது வேணால் அவங்க கொடுக்கல. அவங்களோட ஐடியலிஸ்டிக் ஃப்ளைட்ஸுக்கும் ஒரு லேர்ன்டு டிஸ்க்ரெஷன் இருந்துச்சு. லேர்ன்டு டிஸ்க்ரெஷன் அப்படிங்கிறது போயஸ் அவங்க இஷ்டத்துக்கு இமேஜினேஷனையும் ஹைட்டிங்ஸையும் கொடுக்கல. அவங்க சில கட்டுப்பாடுகளோட தான் அவங்களோட இமேஜினரி கேரக்டரை கொடுத்தாங்க. போயட்ஸ் இதை சயின்ஸில் இருந்தும் அதர்ஸ் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தும் கற்றுக்கிட்டாங்க. தென் இதில் சிட்னி ஃபிலாசபிக்கல் பொயட்ரி ரைட்டர்ஸை மீனஸ் ஆர்ட் ஆஃப் பெயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சாதாரண பெயிண்டர் கூட ஃபிலாசபிக்கல் பொயட்ரி ரைட்டர்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படி கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபிலாசபிக்கல் போயஸ் அவங்க கண்ணு முன்னாடி எது இருக்குதோ அதை மட்டும்தான், அந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் வரைய முடியும். அவங்க பார்க்காத ஆப்ஜெக்டை வரைய முடியாது. பட் தேர்ட் கைண்ட் ஆஃப் போய்ஸ் தான் எல்லா லாங்குவேஜ்லையும் பெட்டர்னு சொல்கிறாரு. தேர்ட் கைண்ட் ஆஃப் போய்ஸால் மட்டும்தான் இல்லாததையும் பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சிலர் அவங்கள பற்றி பேடு மவுத் பண்ணினாலும் அவங்க தான் கிரேட்டுன்னு சொல்கிறாரு. இதுதான் தேர்ட் கைண்ட் ஆஃப் பொயட்ரியோட சம்மரி. பாய்.